நண்பா, ஏதோ என் பொண்டாட்டிக்கால சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட ஏற்பாடு பண்ணிட்டேன். வந்தமா தின்னமா கிளம்பணுமான்னு இருக்கணும். தின்னுபிட்டு இங்கேயே பட்டிய போகணும்னு ஆசைப்பட்ட பல்லு தெரிச்சு போகும். ஜாக்கிரதை. ஓகே ஓகே. சரோ கண்ணே சாம்பார் எத்தனடா? இது சரோவா? கொழுப்பு தான். சரோஜா, சாம்பார் எடுத்துட்டு வாடி. அப்படியே வாடியும் எத்தனை வாடி. என்னங்க ரெண்டரை போட்டிருக்கீங்க? அது யாருக்கு? அது செத்து போன எங்க தாத்தாவுக்கு. இது 7வது வருஷத்து தவசம். பேராண்டி பேராண்டி, நீ சாப்பிடறப்ப உன் பக்கத்துல எனக்கு ஒரு இலை போட்டு சோறு போடுறா, உன் கூட உட்காந்து சாப்பிடறதுக்கு ஆசையா இருக்குனாரு. சரி சாப்பிடியான்னு போட்டு வச்சேன். அந்த மூதவி கொஞ்சம் வடைய வை, தின்னுட்டு தொலையட்டும். அவரு வட பிரியர். என்னமோ நடக்குது இந்த வீட்ல. அதான் நடக்குது. டேய் வெள்ள மண்டையா, உன்னால எவ்வளவு சமாளிக்க வேண்டியது பத்தியா? சமாளே. டேய் நல்ல வலிச்சு நிக்கி வடையெல்லாம் தின்னாச்சுல, வண்டியை கட்டு. போகணும் தான் நினைச்சேன். ஆனா சரோஜா குஞ்சே நிமிந்து பரிமாறின அழக பார்த்து பிளாஷ்பேக் ஞாபகம் வந்துச்சுப்பா. பிளாஷ்பேக்கா? விட்டா டூயிட்டு ஆடுவ போல் இருக்கு. அட பாவி, அவன் பொண்டாட்டிடா. இருக்கட்டும் சகல. சகலையா? ரகலையா இப்போ? ஆமா சகல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? பாடி ரொம்ப வீக்கா போச்சுப்பா. எனக்கு ஒரு வயாகரா மாத்திரை வாங்கி தரியா? வயாகராவா? வயாகரா மாத்திரை சாப்பிடுற அளவுக்கு இங்க என்ன வாழுது? இந்த வடையால அடிச்சு கொண்டே முடியாமா? என்ன என்ன டச் பண்ண உன்னை பத்தி ஜூனியர் விகடன்ல எழுதிடுவேன். ஜூனியர் விகடன்ல என்னங்கடா அப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? வேணாப்பா. என்னடா கோடு போடுற? பால் கணக்கா? இல்ல, நாள் கணக்கு. அம்மா ஊருக்கு போய் இன்னியோட 5 நாள் ஆச்சு. ஊருக்கு போன அம்மாவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவன் தான் உண்மையான சூர்யா. என்கிட்ட மட்டும் சொல்லு, நீதானே சூர்யா? ஆமா. அப்ப வந்திருக்கானே அவன்? அவன் சும்மா. நம்பலையா? கையை நீட்டுங்க. ஆக் பாக் வெத்தல பாக் அஸ்கலக்கடி கும் தலக்கடி உன் பேரே கையா. டேய் நீதான்டா சூர்யா. வா. பார்ட்னர், கண்டுபிடிச்சிட்டேன். இவன் தான் உண்மையான சூர்யா. ஏமாந்துட்டீங்களே பார்ட்னர். நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். நான் சொல்றேன், இவன் தான் உண்மையான சூர்யா. புரியாம பேசாதீங்க. இவன் தான் சூர்யா. நீங்க தான் குழப்பறீங்க. இவன் தான் உண்மையான சூர்யா. ஆல் ரைட், நான் இப்ப ஆதாரம் காட்டி நிரூபிக்கிறேன். ஆக் பாக் வெத்தல பாக் அஸ்கலக்கடி கும் தலக்கடி உன் பேரு கையா. ஹவ் இஸ் இட்? இப்ப பாருங்க. வா. ஆக் பாக் வெத்தல பாக் அஸ்கலக்கடி கும் தலக்கடி உன் பேரு கையா. இது எப்படி? கொஞ்சம் உட்காருங்களா? கொஞ்சம் காதை காட்டுறீங்களா? பூ வைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு புள்ளி வைக்கிறேன். மந்திர சக்தி உள்ள அந்த பையனை அனுப்பினது யாரு? Come on, show me. Come on, show me. என்கிட்டயே மந்திரமா? நான் விளையாட ஆரம்பிச்சனா என்ன ஆகும் தெரியுமா? இப்ப பாருங்க. Come on, show me. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நம்ம பார்ட்னரே நமக்கு வில்லன் ஆயிட்டான். என்ன சொல்ற?
பிரதாப் துரோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவன் மந்திர சக்தியால இன்னொரு பையனை வரவழைச்சு நம்மளையே குழப்புறான். அதனால அவனுக்கு என்ன லாபம்? புரியல? ம்ஹும். நமக்கு தெரியாம உண்மையான குழந்தையை அவனே பலி கொடுத்து, அதனால உனக்கு கிடைக்க வேண்டிய தங்க புதையல், எனக்கு கிடைக்க வேண்டிய அதீத சக்தி, அவனுக்கு வேண்டிய இளமை, இந்த மூணையும் அவனையே அடையணும். அதுதான் அவன் பிளான். ஹலோ பிரதாப், நான் பங்கார் ராஜ். புதுசா வந்திருக்கிற பையன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? யாரு? அதெல்லாம் போன்ல சொல்லக்கூடாது. உடனே நந்தி ஹில்ஸுக்கு வா. ஓகே. பார்ட்னர், நந்தி ஹில்ஸுக்கு எதுக்கு பிரதாப்ப வர சொன்ன? ஒரு முன்ஜாகிரதை தான். நம்ம 2 பேருக்கிட்டையும் இல்லாத மந்திர சக்தி அவங்கிட்ட இருக்கு. நந்தி ஹில்ஸ்ல துஷ்ட மந்திர சக்தி பலிக்காது. அந்த இடத்துக்கு வந்துட்டா அவன் மாந்திரீகம் இல்ல, சாதாரண மனுஷன். அங்க அவனை ஈஸியா தீர்த்து கட்டிடுவேன். என்ன கொல்றதுக்காக தான் இங்க போன் பண்ணி வரவழைச்சியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஏன்னா உன்னோட மந்திர சக்தி இந்த இடத்துல பலிக்காது. உன்னை கொல்றதுக்கு மந்திர சக்தி எல்லாம் இருக்குடா. ஏய்! என்னங்க அநியாயம்? கட்டின புருஷன் ஒரு பக்கம், சொந்த சித்தப்பா இன்னொரு பக்கம். உங்களுக்குள்ள சண்டையா? என்னங்க பிரச்சனை? என்ன நடந்துச்சு? தெரியல லட்சுமி. நாங்க 2 பேரும் நல்லா தான் இருந்தோம். ஆனா எப்படி தகராறு வந்துச்சுன்னு தெரியவே இல்ல. என்னங்க சொல்றீங்க? லட்சுமி, நீ ஊருக்கு போனதும் சூர்யா மாதிரியே இருக்கிற இன்னொரு பையன் வந்திருக்கான். அந்த குட்டி பிசாத்து வந்ததுல இருந்து நாங்க என்ன பண்றோம் ஏன் பண்றோம்னு
எதுவுமே எங்களுக்கு தெரியல. நம்ம சூர்யா மாதிரி இன்னொரு பையனா? என்னால நம்பவே முடியலையே. என் கூட வீட்டுக்கு வா, 2 சூர்யா இருக்கதை நானே காட்டுறேன். வா லட்சுமி. ஆமாமா, வா, வா காட்டுறோம். நீயே வந்து வா. பாரு. சூர்யா, சூர்யா, மேல போய் பாரு போ. சூர்யா, சூர்யா, அம்மா, சூர்யா, யாருப்பா உன்னை கட்டி போட்டது? என்ன அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கிறது அப்பாதாம்மா. அப்பாவா? ஆமாம்மா, எனக்கு சாப்பாடு கூட போடுறது இல்ல, கேட்டா அடிக்கிறாருமா. ஐயோ பொய், எல்லாம் நடிக்கிறான். நம்பாத லட்சுமி. டேய், இவன் சூர்யா இல்ல, சூர்யா மாதிரி இருக்கிற ஒரு குட்டி பிசாசு. எங்கடா சூர்யா? எங்கடா சூர்யா? பாத்தியாம்மா, சூர்யா கிட்டயே சூர்யா எங்க சூர்யா எங்கன்னு கேக்குறாரு. அப்பாவுக்கு பைத்தியம் புடிச்சு போச்சு. டேய், என்னடா சொன்ன? நிறுத்துங்க. உங்களை நம்பி குழந்தைய விட்டுட்டு போனதுக்கு ரொம்ப நல்லா பாத்துட்டு இருந்திருக்கீங்க. சச்ச, இந்த பங்களால என்னமோ நடக்குது. நான் அதை அப்புறமா பேசிக்கிறேன். பாப்பா போலாம். எப்படி நீ என்ன மாட்டி விடணும்னு பார்த்த, ஆனா நான் உன்னை மாட்டி விட்டுட்டேன். தண்டிக்கிறதும் கடவுள் தான், காப்பாத்துறதும் கடவுள் தான். இப்போ யுத்த காண்டம் ஆரம்பம். அல்லாஹ் மாலிக். சாரி பார்ட்னர், அனிதா சொன்னதை கேட்டு நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். ஆவிங்க பொய் சொல்றது இல்ல, ஆனா ஏதோ ஒரு சக்தி அதுங்களை என்கிட்ட பொய் சொல்ல வச்சிருக்கு. அதனாலதான் இவ்வளவு குழப்பங்க வந்துருச்சு. பரவாயில்ல, நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம 3 பேரையும் பிரிக்கிறதுக்காக அந்த குட்டி பிசாசு பண்ணிருக்கிற குழப்பம் தான் இது. கடைசியா அது என்கிட்டவே கண்ணாமூச்சி விளையாட ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் சும்மா விட மாட்டேன். என்னங்க, கொஞ்சம் முதல் தேய்ச்சி விடுங்க. வந்துட்டா கண்ணா. ஜின்னுக்குத்தா இந்த முதுகு மேல எனக்கு ஒரு கணக்குத்தா. இது நம்மாலே வேணாண்டா கோபாலே, இது நம்மாலே வேணாண்டா கோபாலே. உங்க கை குச்சி மாதிரி குத்துது, முதல்ல நகத்தை வெட்டணும். அவ்வளவுப்படாத, வெட்டிரண்டா செல்லம். என்னங்க கண்ட இடத்துல கைய வைக்கிறீங்க, கூச்சமா இருக்கு. அப்படிங்கிற சரி சரி, முதல் தேய்ச்சி விட்டது போதும். பிரா கொண்டு வர மறந்துட்டேன், போய் எடுத்துட்டு வாங்க. பிராவா, பரவாயில்ல, கொண்டார. எப்ப பார்த்தாலும் ஐயோ ஐயோன்னு ஒரே அலறல் சத்தம். என்ன பிரா கொண்டு வர சொல்லி உங்ககிட்ட தானே சொன்னேன் நானு. ஆனா பிரா அந்த இடத்துல பறந்து வருது. ஏண்டி பிரா என்ன புறாவா பறந்து வர்றதுக்கு? எங்க? அதோ. அது வேற ஒண்ணுல சரோஜா, நீ புறா கட்டியா? புறா இல்லைங்க, பிரா. புறா கட்டியா? நான் அங்க இருந்து தூக்கி எறிஞ்சனா அது காத்துல பறந்து வந்து இங்க தொங்கிக்கிட்டு இருக்கு. பறந்து வந்தா அந்த இடத்துல தொங்குமா? அந்த இடத்துல எங்க தொங்குது? கம்பியில தான் தொங்குது. அங்க பாரு. நீ பாக்காத, கம்பி உனக்கு தெரியாது. நீ போய் சீக்கிரமா புடவை மாத்திக்க போ. அப்ப புடவை அதுதான் நான் இருக்கிற இழிச்சாப்ப துவைக்கிறதுக்கு போ. டேய் பிரா கண்டா, நீ ரொம்ப ஓவரா போறடா. உன்னை யாரா பிரா கொண்டு வர சொன்னா? என்ன சகல முதுகு தேய்ச்சி விட்டவ பிரா கொண்டு வந்து கொடுக்க கூடாதா? என்ன முதுகு வேற தேய்ச்சியா? அது எப்ப? இப்பதான். டேய், நீ விட்டா குடும்பத்துல பெரிய வில்லங்கத்தை உண்டாக்கிற போல் இருக்கு. அவ ஏன் போட்டாடிடா? ஒன்ஸ் அப்பான் அ டைம் அவ எனக்கு பொண்டாட்டி தான். லீகல் ரைட்ஸ் எனக்கும் இருக்குது சகல. ஆஹா, அடிக்கடி சகல சகலங்கிறான். லீகல் பாயிண்ட் வேற பேசுறான். நம்ம கேஸ் எந்த கூட்டு போனாலும் ஜெயிக்காத போல் இருக்கே. இவன் அப்படியே வரப்படாது. ராத்திரி தூங்கும்போது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி தொலைச்சு கட்டிட வேண்டியதான். பாபா, படையல் தயாராயிடுச்சு. நீங்க வர்றது ஒண்ணுதான் பாக்கி. நீங்க வருவீங்க, எனக்கு தெரியும். கண்டிப்பா வருவீங்க.
राजाधिराज योगिराज परब्रह्म समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। வந்துட்டீங்களா பாபா? நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க ஏமாத்தாம வந்துட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம் பாபா, ரொம்ப சந்தோஷம். நீ ஒரு அடி எடுத்து வச்சா உன்னை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பான். அவன்தான் ஷிரடிநாதன், அல்லாஹ் மாலிக். அது சரி, என் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கீங்க. இந்த கிழிஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு ஏன் வந்தீங்க? நான் பக்ரி தானே. சரி சரி, பசிக்குது, ஏதாச்சும் இருக்கா? ஏதாச்சுமா? படையிலே போட்டு வச்சிருக்கேன், வந்து பாருங்க, நீங்களே அசந்துருவீங்க. வாங்க 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 வாங்க. கடலை, பொரி, பழம் எல்லாம் தயாரா இருக்கு, பாருங்க. ஆமா, படையில் இருக்குன்னு சொன்ன, வெறும் இலைதான் இருக்கு. எங்க படை? நான் தான் படையல் போட்டு வச்சிருந்தேன் பாபா. என்னாச்சு தெரியலையே, என்ன மாய இது? உங்க மாதிரி ஒரு பாபா இருக்கு. உங்க 2 பேருக்கு யாரு பாபா? 2 பேரும் தான். என்ன பாபா 2 உருவத்துல நீங்க என்னத? இங்க இருக்கிற எல்லாத்துலயும் நான் இருக்கேன். ஓஹோ, அப்படின்னா அந்த பானையில நீங்க இருக்கீங்களா? அந்த பானையில? அந்த பானையில? साईश्वरम् आनन्दरूपिणम् இந்த தண்ணியில நீங்க இருக்கீங்களா? शिवकरम् பாபா